ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று தொடக்க நூல் 15வது அதிகாரத்தை நாம் வாசித்து அதனுடைய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். 15வது அதிகாரம் முதல் இறைவசனத்திலிருந்து. அதனுடைய தலைப்பாகவே ஆபிராமுடன் கடவுளின் உடன்படிக்கை என்கின்ற சிந்தனையை இறைவார்த்தை வசனங்களின் அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் இது வெறி 21 வசனமாக இருக்குது. ரொம்ப சின்னது, 20 வசனம் தான் இருக்குது. ஆனால் மிக மிக அருமையான ஒரு பகுதி இது. ரொம்ப ஆழ தெரிந்து கொள்ள வேண்டியது. 2 விதமான மரபுக்கள் இங்கே கலந்துள்ளது. 1லிருந்து 6 வசனம் வரையிலும் எலோகிம் மரபு, கடவுளை எலோகிம் என்று வழிபட்ட இஸ்ராயல் மக்களையே நிலவிய ஒரு நிகழ்ச்சியை 1லிருந்து 6 வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதற்கு அடுத்தது 21 வசனம், 21வது வசனம் வரையிலும் இருக்கு. 7ஆம் அதிகாரத்திலிருந்து 21 வரையிலும் கடவுளை யாவே என்று கூப்பிட்டு வழிபட்ட அந்த இஸ்ராயல் மக்களிடையே ஒரு மரபு செய்தியை, சும்மா சாதாரண செய்தி இல்லை, இதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த செய்தியை இங்கே ஆசிரியர் இங்கே எடுத்தாண்டு ஒரு கோர்வையாக அழகாக தெளிவுபடுத்துகிறார். ரொம்ப அருமையாக சொல்றார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் இல்லையா அப்படின்னு தொடங்குறீங்க 15:1. ஆமாம், வாசிங்க. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் இந்த ஒரு கோர்வையா காட்டுறப்ப தொடர் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் என்ன நடந்தது? ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அதோட அடுத்தது கிடைக்கும், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இங்க பாருங்க, எடுத்த உடனே அப்ராம் என்று அழைக்கிறார். அழைத்து அஞ்சாதே இல்லையா? ஆமா. இது ஒரு வகையாக ஒரு 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 இறைவாக்கினர் இடத்துல அபிரகாமை நிறுத்தி, அபிராம் ஏன் அஞ்சாதேன்னு சொல்லணும்? எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு புரியல. நல்லா கூர்ந்து படிக்கணும். நல்லா எடுத்த உடனே அபிரகாம் அஞ்ச வேண்டிய சூழல் எனக்கிலேயே. அவர் ஒரு போரிலிருந்து வெற்றி பெற்று வந்துட்டாரு. மெல்கிசேதேக்கு வாழ்த்து சொல்றாரு. அபிரகாமும் 10ல் 1 பங்கு கொடுத்துட்டாரு. அந்த சோதோம் அரசர் மற்ற அரசர்லாம் நீங்கள் இதெல்லாம் எடுத்து போங்கன்னா, இல்லை எனக்கு எதுவும் வானாம்பா, எனக்கு கடவுள் போதும் என்ற நிலையில் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. இஸ் எ மேன் ஆஃப் கண்டென்ட்டாக இருக்கணும், மேன் ஆஃப் விக்டரி. அப்படிப்பட்ட ஒரு நிலை தானே இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வார்த்தையை பாருங்க, கடவுள் எடுத்த உடனே என்ன சொல்றாரு? அஞ்சாதே. ஏன்னா இங்கே அபிரகாமுக்கு அடுத்து என்ன என்று தன்னுடைய மனசுல பதிஞ்சிருக்கும். அபிரகாம் என்னுடைய அடுத்த நிலைப்பாடு, அடுத்த செயல்பாடு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஐ ஹவ் டு சர்ச் ஃபார் மை லைஃப். கடவுளுக்கு பணிந்து அவர் என்ன சொல்லுவாரோ, என்ன செய்வாரோ, அடுத்தது என்ன சொல்ல போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கணும். ஸோ இஸ் இன் எ வே ஒரு கன்ஃபியூஷன் என்று சொல்கிறத விட, ஒரு கடவுளுடைய அடுத்த கட்டளை என்ன என்பதை நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதராக நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா he has done everything well, now what is it next என்று ஒரு விதமாக யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த யோசனையில் தான் அவர் இருக்கார். அந்த யோசனையில் இருக்கும்போது தான் அந்த வார்த்தை அவருக்கு வருகிறது, அஞ்சாதே. இங்கே பாருங்க, எரேமியாவை கடவுள் அழைத்த போது
உன்னை உன் கருவிலிருந்தே அழைத்து விட்டேன் அப்படிலாம் சொல்லும். இது ரொம்ப பயப்படுறார். அப்போ என்ன சொல்ற, அஞ்சாதே நான் உன்னோடு இருப்பேன் சொல்றாரா. யோசுவாலையும் நம்ம வாசிக்கிறோம், யோசுவாலையும் வாசிக்கிறோம், அஞ்சாதே இல்லை. அப்போ இந்த வார்த்தையை நிறைய இடத்துல பார்க்குறோம், அஞ்சாதே அஞ்சாதே. ஏன்னா இறை பாதுகாப்புனா கேடயமாக பாருங்க, அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். அந்த வார்த்தை ஒரு போர்க்களத்து வார்த்தை. போர்க்களத்தில் இருக்கிற தளவாடங்கள் தான் கேடயம். இவர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வர்றார். அப்படி திரும்பி வந்தப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது மனசில் ஆழ பதிஞ்சு போகுது. பதியுமா பதியாதா? ஒரு ரீடர், இஃப் யூ ஆர் சம்படி எல்ஸ் ரீட்ஸ் வெரி வெரி க்ளோஸ்லி, நல்லா படிக்கும்போது இது ஒரு போர்க்கள நிகழ்ச்சியில திரும்பி வரும்போது, ஆஹா வார்த்தையை கேடயமாக என்று சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையான வார்த்தை. அப்படின்னா நான் உனக்கு பாதுகாப்பாக, அரணாக, பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்று சொல்கிறார். இப்போ தாவீதுக்கு அளித்தது போல 2 சாமுவேல் படிங்க 22:3, 2 சாமுவேல் 22:3 அல்லது 31 கூட இருக்கு. 2 சாமுவேல் 22:3 வாசிங்க. என் கடவுள் நான் புகலிடம் தேடும் மலை அவரே, நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம், என் கேடயம். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான அந்த வார்த்தையை படிக்கிறோம். 31, 36 தாவீது தெளிவாக இந்த கேரக்டரை பயன்படுத்துவார். இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருப்பார். நான் ரொம்ப அருமையா வாசிக்கிறோம். 36 வாசிங்க. பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். பார்த்தீங்களா, கடவுள் எப்படிப்பட்ட கடவுளை தாவீது பார்க்கிறார். பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். நம்ம நிறைய நினைக்கலாம், இப்படி ஒரு பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றினார் கடவுள்னு வச்சுக்குவோம், அல்லது வேற ஏதாவது ஒன்று ஒரு பெரிய கஷ்டம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நீர் என் கேடயமாக இருந்தீர். அடுத்தது எனக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. அப்போ நான் என்ன நினைப்பேன்? ஆண்டவரே நீர்தான் என் கேடயம் நினைப்போமா? அதான் அந்த நேரத்தில் இதை அந்த திருப்பாடல் 144 இன்னும் நிறைய இடத்துல பார்க்கலாம். 144:2 இப்படி வருது. ஆக அபிரகாம் மனிதருடைய கைமாறு எனக்கு வேண்டாம், நல்லா சொல்லிட்டார் 14:23 இல்லையா? எனக்கு வேண்டாம், ஆனால் கடவுளுடைய வாக்குறுதி எனக்கு போதும், கடவுளுடைய வாக்குறுதி எனக்கு போதும். அதனால்தான் இந்த சோல்ஜராக இருந்தவர் அவருக்கு உரிமையாக கிடைக்க வேண்டிய அந்த பூட்டின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த போரில் கைப்பற்றப்பட்டவை, அதெல்லாம் கூட எனக்கு வேணாம். எனக்கு என்னுடைய ஒரு உரிமை சொத்துன்னு எதையும் இல்லை, எனக்கு கடவுள் மட்டும்தான் தேவை உரிமை சொத்து என்று சொல்றார். என்று சொல்லி ரொம்ப அருமையா அஞ்சாதே கேடயமாக இருப்பேன் என்று சொல்றாரு. அடுத்து 2வது வசனம். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்துல நானும் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். எப்படி நான் உனக்கு கேடயமாக இருப்பேன்றத கடவுள் சொன்னதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கிறார். அந்த வார்த்தையை, அந்த நிலைப்பாட்டை, அப்ராம் அந்த கேரக்டர் பாருங்க. அப்ராம் சொல்லும் இந்த இடத்துல அதோனாய் என்ற வார்த்தையை பயன்படுத்த. அதோனாய் என்ற வார்த்தை அது எது தெரியுமா? பொதுவாக பெண்கள் தங்களுடைய கணவனை கூப்பிடுற வார்த்தை அதோனாய். அதோனாய் என்ன? என் தலைவரே, என் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் உள்ளவரே என்றெல்லாம் அந்த யூதர்கள் மத்தியில் இன்னைக்கு நம்ம பெண்கள் இப்படி பேசுவாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பலவிதமான சமூக மாற்றங்கள், எண்ணங்கள்லாம் மாறி பெண்கள் விடுதலை அப்படி இப்படிலாம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த காலத்தில் அது பயன்படுத்தினாங்க. அதான் நான் சொல்கிறேன், வரலாற்று பின்னணியில்
அதோனாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினோம். இது நிறைய இடத்துல இருக்குது. கடவுளுக்கு இதை பயன்படுத்தினது நம்ம 18வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், 3வது வசனத்தில் இருக்குது. இன்னும் 30ல் 20வது அதிகாரத்தில் 4 படி நிறையா இருக்குது. இது கிரேக்கத்தில் டெஸ்போத்தஸ்ன்னு சொல்லுவாங்க, கீரியோஸ்ன்னு சொல்லுவாங்க. கீரியோஸ் என்ற வார்த்தை தான் பொதுவாக கணவனை மனைவி கூப்பிட்ற பெயர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கீரியோஸ் அதுதான் நம்ம யாருக்கு பயன்படுத்துகிறோம்? ஆண்டவர் இயேசுவுக்கு பயன்படுத்துகிறோம். கீரியோஸ்னா தலைவரே. அந்த அப்படியே அழகாக சொல்லி ரொம்ப அருமையாக என்னை ஆள்பவரே, அதான் அதோனாய், என்னை ஆள்பவரே, என்னை ஆள்பவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடை எடுத்து சொல்கிறார். தங்கிட்ட எனக்கு பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், சொத்து வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? குழந்தை பேர் இல்லையே. அதை இங்கே அழகாக சொல்கிறாரு, என் குழந்தை பேர் இல்லை. 12வது இது முதலே சொல்லிட்டாங்க. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், 7ஆம் வசனம், 13, 14 வாசிக்கிறோம். சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாக இருக்கிறார் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒரு புலம்பல் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வருது தெரியுமா? எனக்கு குழந்தை பேருங்க கொடுங்க அப்படின்னு கூட சொல்லலை, நேரடியாக சொல்லலை. நல்ல ஒரு அழகாக அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அந்த எழுத்து முறை பாருங்கள். நீ என்னதான் எனக்கு கொடுக்க போகிற? என்னுடைய குடும்பத்தில் ஒருவர், என் இல்லத்தை ஆளும் உரிமையாக இருக்க போகிறவன் யாருனாக்க எலியேசர் தான். எலியேசர் என்பவர் அவங்க எங்கே இருக்கார்? அவர் தமஸ்கு, அங்கே காரானில் இருக்கார் இல்லையா? அதாவது ஊர் என்ற மெசபொட்டோமியா குடிபெயர்ந்து அவங்க குடும்பம் அங்கே வந்துடுச்சு. அங்கே காரானில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்க, தமஸ்கு பகுதி, சீரியா பகுதியில். அவர் தான் என் குடும்பத்தால். ஏன்னா எனக்கு இப்போ குடும்பம் இல்லை, இங்கே குடும்பம் இல்லை. அவர் அபிரகாம் செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா அதுக்கு பாடு சாராய் வயசு இருந்தவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ வித் எப்ரஹாம் எவ்ரிதிங் கெட்ஸ் ஓவர் இல்லை? அப்படின்னா எலியேசர் தான் அவருடைய குடும்பத்துக்கு தலைவராகிறாரு. இது நார்மலாக அந்த சிமித்திய மரபில் அல்லது இல்லை அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த ஒரு பின்னணியில் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறாரு? எனக்கோ குழந்தையே இல்லை அப்படின்னா யாரீரி என்ற எப்ரேய வார்த்தையை அங்கே பயன்படுத்தார். இதனுடைய இது என்னன்னா 2 விஷயம் இருக்குது. யாரீரி என்று சொன்னால் இது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் குறிக்கும், கடவுளுடைய நீதி தீர்ப்பையும் கொடுக்கிறது. அதே சமயத்தில் ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழலையும் குறிக்கிறது. லேவியர் 20வது அதிகாரம் 20 படிக்கிறோம். எரேமியா 22:30 படிங்க. எரேமியா 22:30 அந்த வார்த்தை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் உங்களுக்கு தெரியும். எரேமியா 22:30 வாசிங்க. ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த ஆண் மகப்பேரற்றவன், இந்த ஆண் மகப்பேரற்றவன் வாழ்நாளில் வெற்றி காணாதவன் என எழுது. அதான் அந்த யாரீரு என்ற வார்த்தையை பயன்படுத்த இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல இந்த ஆசிரியர், இந்த அறிஞர்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது கடவுளுடைய நீதி தீர்ப்பாக, அது தண்டனையாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம். அதனால்தான் கடவுள்கிட்ட இவர் கேட்குறார், சொல்றார், இப்படி எனக்கு குழந்தை பேர் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறது, இப்படிலாம் போச்சே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது கடவுளுடைய ஆசிரியரை ஒரு வகையில் சுட்டி காட்டுறார். ஏன் கடவுளுடைய வாக்குறுதி என்ன? கடவுளுடைய வாக்குறுதி என்ன? உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை பெரிய இனமாக்குவேன் இல்லையா? 1:28 பலுகி பெருகுங்கள்னு சொன்னார் கடவுள், ஆதாமுக்கு சொன்னார். பிறகு 9:1 யாருக்கு பலுகி பெருகுங்கள்னு சொன்னார்? நோவாவுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார் பலுகி பெருங்கள். பிற்பாடு 26வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஈசாக்குக்கு சொல்லுவார். அதே மாதிரி 35 யாக்கோபுக்கு பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அபிரகாமுக்கும் சொன்னார் இல்லையா, நீ பலுகி பெருகுவாய்.
அது என்ன ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லி? அப்போ ஒன்றும் நடக்கலையே என்ற ஒரு கவலையும் இருந்திருக்க வேண்டும். அந்த கவலையில தான் அஞ்சாதே நான் உனக்கு கேடமையா இருப்பேன்னு உடனே இதை பயன்படுத்திக்கிறார். கடவுள் மேல நம்பிக்கையற்று சொல்லல, கடவுள் மேல் நம்பிக்கை இருந்ததுனால்தான் கடவுள் கொடுத்த அந்த ஒரு பெரிய ஒரு வாக்கு இருந்த கேடயம் என்ற வார்த்தையை பார்த்து பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய சூழ்நிலையை புலம்பலாக எடுத்துரைக்கிறார். 4வது அது வசனம். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது. அப்போ எனக்கு இல்லை, அதாவது 3ல் பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு குழந்தை ஒன்றும் தராதால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆக போகிறான். அடிமை மகன் அப்படின்றது ஒரு இதில் வருது. இவெல்லாம் புலம்பல் தான். அப்படி இருக்கும்போது அதற்கு மறுமொழியாக கடவுள் என்ன சொல்றாரு? இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான். அல்ல, அந்த அடிமை மகன் உரிமையாளர் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இதுல 2 விஷயம் இருக்கு. வரப்போகிறதை முன்கூட்டியே சொல்றார். அது ஒரு மாதிரி இந்த ஆசிரியருடைய கதை அமைப்பு, அந்த எழுத்து முறையில என்ன நடக்க போகுதுன்னா, அடிமையாக இருந்த ஆகாருக்கு பிறக்கின்ற இஸ்மாயில், அதான் முதல் குழந்தை. யூதர்களுடைய வழக்கப்படி, பண்டை காலத்து முறைப்படி யாருக்கு சொத்துரிமை வருகிறது? குடும்பத்து உரிமை யாருக்கு வரும்? மூத்த மகனுக்கு வரும். அப்போ மூத்த மகன் யாரா இருக்க போறாரு? ஆபிரகாமுக்கு இஸ்மாயில். அப்போ இஸ்மாயிலுக்கு தான் வரும். அப்போ இங்க வார்த்தையை பாருங்க, அடிமை என்ற வார்த்தையை சொல்லி, ஆகார் அடிமை, வேலையாள். அந்த வேலையாளுக்கு பிறந்த அந்த குழந்தை அவனுக்கு வரமாட்டாரு, உனக்கு பிறக்கின்ற குழந்தை வரும். என்ன குழந்தை எப்படி என்றதெல்லாம் பிற்பாடு தெரியும். இது ஒரு வாக்குறுதியா சொல்றாரா? 3வதுல தமஸ்கு நகர் எலியேசர் ஆபிரகாமின் வேலையாள் தான் இல்லையா? உரிமை மகன் என்றும் இது பகுதியின் சட்ட முறைமைப்படி வழக்கமாக சைல்டஸ் ஃபேமிலிக்கு அந்த வேலையாளுடைய பிள்ளைங்க வந்து அப்படி அவர் தான் எடுத்துக்கணும் குடும்ப இதை. ஸோ இலியாஸ் இவர் வந்து அப்படின்னா ஆபிரகாம் வந்து அந்த வேலையாளை தன்னுடைய பிள்ளையாக அடாப்ட் செய்யணும். இப்போ இதெல்லாம் நடக்க வேண்டியது. இந்த பின்னணியில் தான் அந்த வார்த்தை வருது. 4வது வசனம் கடவுளின் வாக்குறுதி வருது இல்லையா? கொடுக்கப்படுகிறது. 2 சாமுவேல் 2:12 7:12 நம்ம படிக்கிறோம். இதே மாதிரி உன்னுடைய குழந்தை என்றென்றும் ஆட்சி செய்வான். யாருக்கு? தாவீதுக்கு கொடுக்கப்படுகிறது. புரியுதா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு படிச்சிருக்கணும். அதே மாதிரி தாவீதுக்கு வருகிறது. 5வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். பாருங்க, விண்மீன்களை எண்ணி. முன்னாடி என்ன சொல்றாரு? நம்ம இன்னொரு இடத்துல கடல் மணலை போல, இங்க விண்மீன்களை அப்படின்னு எண்ணிப்பார். இது நிமிர்ந்து பார்த்துன்னு வருதா? ஆமா. அதாவது வானத்தை நிமிர்ந்து பார். நிமிர்ந்து பார்த்துன்னு சொல்லும்போது லாங் லுக். வானத்தில் இருக்கின்ற விண்மீன்களை நிமிர்ந்து பார்க்க வேண்டும்னு சொல்றாரு. 1 அரசர்ல எடுங்க, 18வது அதிகாரம் 43ல் இந்த வாக்குறுதி, இந்த எண்ணிக்கை பற்றி அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. 1 அரசர் 18:43. பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றார். இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த நிமிர்ந்து பார், லாங் லுக் அப்படின்னு. இது வந்து விடுதலை பயணம் 3:6 கூட, நீ நிமிர்ந்து பார், உனக்கு எரியும் முச்செடி தெரியும்
என்று சொல்றத நம்ம பார்க்குறோம் இல்லை? அப்போ நிமிர்ந்து பார்த்தினா உனக்கு என்ன கிடைக்க போகுது? கடல் அந்த வானத்து விண்மீன்களுக்கு மேலான பிள்ளைகளை நான் உனக்கு கொடுப்பேன். இது ஒரு வாக்குறுதி தான் சொல்றார். வாக்குறுதி நடக்கிறது. அடுத்தது என்ன நடக்குது அதற்கு? ஆனால் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். பாருங்க, உடனே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அடுத்தது, அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ரொம்ப அருமையாக ஒரு வசனம் இது. 6வது அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஏன்னா ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டா அதை நீதியாக கருதினார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாமின் நம்பிக்கை என்பது டோட்டல் சரண்டர் டு காட், முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற நிலை. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒரு டவுட்டாக இருந்த மாதிரி இருக்கும். யாரு? ஆபிரகாமுக்கு. 15:8 வாசிங்க. அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன்? எப்படி தெரிந்து கொள்வேன்? டவுட் இருக்கிறது இல்லையா? அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னாக்க, போருக்கு பிறகு இங்கே வரார். 14வது அதிகாரம், போருக்கு பிறகு வரார். அங்கே ஒரு விதமான ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டது. எது? அந்த ஊரில், சோதோம் நகரில் ஒரு இதே மாதிரி முன்னாடி ப்ராமிஸ் பண்ணார், ஒரு கிரைசிஸ் வந்தது, நடக்கலை. அதே மாதிரி இங்கேயும் ப்ராமிஸ் வருது, இங்கேயும் ஒரு குழப்பம் வரலாமே என்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த பின்னில் அவருடைய எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் காட்டுகிறார். என்னென்னு? அவருக்கு நீதி, ஆண்டவர் அவருக்கு நீதியாக என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது முழுவதும் தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார். எவ்வளவோ குழப்பம் வந்தாலும் அதை பற்றி இனிமேல் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்தது. லேவியர் 7:18, லேவியர் 7:18 நாம் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஏற்புடையது. 7:18 வாசிங்க. நல்லுறவு பலி இறைச்சியில் எஞ்சியதை 3ஆம் நாளில் உண்பது உகந்ததன்று. அதை செலுத்தினவருக்கும் அது பயனளிக்காது. அது அருவருப்பானது. அதை உண்பவர் தம் குற்றப்பழியை சுமப்பார். நீதியாக இல்லை. அதான் நீதியாக ஏற்புடையதாக இல்லைன்னு தான் அதாங்க அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி 18 எண்ணிக்கையில் 27வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் நமக்கு ஒரு செய்தி அங்கே சொல்கிறாரு. 27ல், அவ்வாறளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தில் தானியமாகும் திராட்சை பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும். இங்கே கருதப்படும்னா ஏற்புடையதாக ஏற்கப்படும். இந்த வார்த்தையெல்லாம் வருது. இது எல்லாமே நீதியாக கருதப்படும். நிறைய இடத்துல நம்ம இந்த ஒரு இதை பார்க்குறோம். நீதி, சதூக் தான் நீதி, எபிரேய வார்த்தை. லைக் நோவாவானுங்க 6, 9, 7, 1 நோவா பற்றி படிக்கும்போது அவர் நீதி உள்ளவர் என்று, அதாவது கடவுளால் மீட்கப்பட்டார் மட்டுமல்ல, இது கடவுளுக்கு ஏற்புடைய நிலையில் இருந்தார். இதை நம்ம ஒரு மாரல் சென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு ஒழுக்க நிலையில் மட்டும் எடுக்கக்கூடாது. இது ஒரு சமய, ஒரு கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கின்ற ஒரு உறவு நிலையை பார்க்கணும். ஒரு தெய்வத்துக்கும் பக்தனுக்கும் இருக்கின்ற உறவு நிலையில் தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்த இந்த ஆபிரகாம், அர்ப்பணித்த பிற்பாடு இதை கடவுள் என்னன்னு பார்க்குறாரு? ஏற்புடையதாக பார்த்தார், மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறார் என்ற நிலையில் தான் காட் அப்ரூவ்ஸ் ஹிஸ் ஆக்ட்னு சொல்கிறோம். சரி, அதாவது காட் ப்ளீசிங் டு காட். இது நம்ம படிச்சிருக்கிறோம் இதே தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். அதில் தொடக்க நூல் 8ல் அது நம்ம நோவா நிகழ்ச்சி, அதுலேயும் நோவாவுடைய எண்ணங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தது. ஸோ ஹிஸ் ஃபெய்த் இஸ் கவுண்டட் அஸ் ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். யாருடைய ஃபெய்த்து? ஆபிரகாமின் விசுவாசம் கடவுள் பார்வையில் ஏற்புடையதாக இருந்தது என்று. ஸோ ஃபெய்த் இஸ் நாட் எ ரைட் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் ப்ராமிஸ்.
அப்படின்றத இல்லை, ஃபெய்த் இஸ் எ ரெஸ்பான்ஸ், ரைட் ரெஸ்பான்ஸ். கடவுளுடைய வாக்குறுதிக்கு இவர் முழுவதும் தன்னையே அர்ப்பணிக்கின்ற நிலைதான் சரியான நிலை என்று பார்க்கணும். இந்த பின்னணி 7வது வசனம். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். இப்போ இந்த இடத்துல பல விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, செகண்ட் ப்ராமிஸ் ஹியர். முதல்ல என்ன கொடுத்தாரு? இனத்தை கொடுக்கிறார், மக்களை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இங்கே ஒரு நாட்டை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். 3வது இங்கே என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, உன்னை நான் கல்தேயாவில் இருந்த ஊர் என்ற இடத்துலேருந்து அழைச்சி வந்தேன்றார். இஸ் இட் ட்ரூ அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் இந்த கதையை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, கடவுள் அபிராமை முதல் எங்கே அழைத்தாருன்னு இங்கே சொல்லப்படுகிறது 12ஆம் அதிகாரத்தில். ஊர் என்ற இல்லையே, காரானில். தெராகு என்பவர் ஊர் என்ற தன்னுடைய ஊரிலிருந்து தன்னுடைய குடும்பத்தோடு குடிபெயர்ந்து எங்கே போனார்? காரானில் குடியேறினார். இன்னும் இருக்குல்ல, அங்கு கடவுள் அபிராமை அழைக்கிறார்னு இருக்கு. ஆனால் இந்த பகுதியில் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது இதில் என்ன மாற்றி போட்டிருக்கு என்னன்னு பார்த்தாக்க, உன்னை நான் ஊர் என்ற கல்தேய நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன் என்று சொல்லி. என்னுடைய பொருள் என்னன்னா, அடிப்படையில் தெராகுவே அந்த ஊர் என்ற இடத்திலிருந்து கல்தேய நாட்டுக்கு ஊர் என்ற நாட்டிலிருந்து, அதான் மெசபடோமியா, இன்று ஈராக், அந்த பகுதியிலிருந்து காரானுக்கு போனதே கடவுளுடைய திட்டம். அபிரகாமின் முன்னிட்டு கடவுளுடைய திட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த பின்னணியில் தான் ஆசிரியர்கள் அந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தை இங்கே போடுறார். புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பழைய நம்ம புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஈராக் போர் நடந்தது இல்லையா, அந்த ஈராக் போர் நடக்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்? பத்திரிகை எல்லாம் வந்தது, நான் எப்படியாவது அந்த ஈராக்குக்கு போய் ஊர் என்ற இடத்தை, அபிரகாம் பிறந்த இடத்தை பார்க்க வேண்டும், எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னார். போக முடியல, பிகாஸ் ஆஃப் த கலவரம், போற்று. ஆனால் எங்கு கடவுள் அபிரகாமை தோற்றுவித்தாரோ அங்கேயே கடவுள் எரேமியாவுக்கு சொன்ன மாதிரி, உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். எரேமியா 1:4. நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அதே முறையில் இந்த வசனத்தை எனக்கு 7வது வசனத்தை படிக்கும்போது 15:7 அதுதான் ஞாபகம் வருது. கடவுள் அபிராமை அவர் எங்கே தான் தெராகு, அங்கே அப்பா அங்கங்கே போய் காரானில் இருந்தாலும், ஆனால் எங்கு பிறந்தாரோ அங்கே பிறப்புக்கும் முன்பே அல்லது பிறக்கிற போதே கடவுள் இவரை தன்னுடைய மீட்பின் தூதுவராக அழைத்து விட்டார் என்பது தெளிவாகிறது. புரியுதுங்களா? அப்போ 8வது வசனம். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஓகே, இது ஒரு மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி வருதா? சந்தேகப்படுற மாதிரி இருக்கா? இருக்குதுங்களா? இல்லை. என்ன தெரியுங்களா, இது முறை அப்படி தோன்றினாலும் இந்த அபிரகாமுடைய மனநிலையை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு பயம். எப்படி மாதாவை வானதூதர் சொன்னார், என்ன சொல்றாரு? அருள்மிக பெற்றவரே வாழ்க என்றெல்லாம் சொல்லி உன்னில் ஒரு குழந்தை பிறக்கும், அது கடவுளின் மகன் எனப்படும் என்றெல்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். லூக்கா செய்தி 1 அதிகாரம் 28 முதல் சொல்றார். அப்போ 29வது வசனத்துல என்ன சொல்றாங்க மாதா? இது எங்கனமாகும், இது எப்படி நடக்கும், நான் கணவனை அறியவில்லையே என்ற கேள்வி. இது சந்தேகத்தால் எழுந்த கேள்வி அல்ல, மாறாக ஆஹா இது எப்படி நடக்கும் என்ற ஒரு பயம், அச்சம். மனிதருக்கே நார்மலாக வர்ற, பக்தியான மனிதர்களுக்கு வருகின்ற அச்சம். பக்தி இல்லாத மனிதர்களுக்கு பயம் இருக்கும், பயம்ன்ற குழப்பம் இருக்கும், சந்தேகம் இருக்கும்.
ஆனால் இங்கே வந்து ஒரு பக்தி உள்ள மனிதர் இப்ராஹாம், மாதா, இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு அச்சம்தான் வருகிறது. அச்சத்தை நம்ம பார்க்கணும். இது எப்படி எனக்கு நீதி தலைவர்கள் நூலில் 6ஆம் அதிகாரம் 36-40 படிங்க. ரொம்ப அருமையான இந்த ஒரு கான்செப்டை நம்ம படிக்கிறோம். இது எனக்கு எப்படி தெரியும்னு மாதா சொன்ன மாதிரி நீதி தலைவர் 6:36-40 ஆச்சுங்களா? நீதி தலைவர் 6. கிதியோன் கடவுளிடம், நீர் கூறியபடி இஸ்ரவேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினால் இதோ நான் ஆட்டுக்கம்பளியை போரடிக்கும் களத்தில் வைக்கிறேன். கம்பளி மேல் மட்டும் பனி இறங்கி இருந்து தரை முழுவதும் அந்த ஒரு காட்சியை, ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆமா, யார்? கிதியோன். நல்லா படிச்சிங்கன்னா கிதியோன் என்று ஒரு அடையாளத்தை கேட்குறார். கேட்கறது வந்து கூட ஒரு சந்தேகத்தினால் அல்ல, இது ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு விதமான பயம், அச்சம். இது என்ன நடக்குமா நடக்காதா என்ற ஒரு இதுதான் நான் பார்க்கறது. 2 அரசர்ல கூட படிங்க, 20ஆவது அதிகாரம் 8வது வசனத்துல எசேக்கியா என்ற அரச என்ன சொல்றார்? ஆண்டவர் எனக்கு நலம் அளிப்பார் என்பதற்கும் 3ஆம் நாள் நான் யாருக்கு சொல்றாரு? எசாயாவை இறைவாக்கினர் பார்த்து சொல்றார். எசாயா இறைவாக்கினர் பேக்ரவுண்ட் படிங்க. எசாயா இறைவாக்கினர் எசேக்கியா கிட்ட சொல்றாரு, உன் ஜபத்தை கடவுள் கேட்டுக்கிட்டாரு, டோன்ட் வரி, யுவர் லைஃப் வில் பி எக்ஸ்டெண்டட் அப்படின்லாம் சொல்றார். அப்போ எசேக்கியா என்ன சொல்றார்? ஆண்டவர் எனக்கு நலம் அளிப்பார் என்பதற்கும் 3ஆம் நாள் நான் கோவிலுக்கு செல்வேன் என்பதற்கும் அவர் எனக்கு என்ன அடையாளம் கொடுப்பார் என்று கேட்டார். என்ன அடையாளம் கொடுப்பார்? பாருங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியை நாம் பல இடத்துல பார்க்குறோம். ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா, அப்ரஹாம் அல்லது கிதியோன், எசேக்கியா, மாதா, இவங்க 4 பேருமே கடவுள் பக்தி மிகுந்தவர்கள். கடவுளை சார்ந்து வாழ்ந்தவர்கள். புரியுதுங்களா? அதனால் அவர்களுக்கு இப்போ இந்த ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இது எப்படி நடக்க போதோ என்ற ஒரு பயம் இருக்கு பாருங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிராமிடம் 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். இங்க வந்து இந்த நிகழ்ச்சி என்னன்னா, பலிப்பொருள் என்பதை விட இது உடன்படிக்கைக்கான அடையாள பொருட்கள். ஏன்னா என்னென்ன பொருள் வருது? 3 வயசு, 3 வயசுனா இளம், 3 வயசு என்னென்ன வருது? இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, ஆடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா. என்ன தெரியுங்களா? முதல் இது மாடு, ஆடு, செம்மறியாடு, இது 3 தான் புதுவில் அவர்கள் பலிக்கு பயன்படுத்திய பொருட்கள். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. 3வது ஏழைகள் பலிக்காக பலி ஒப்பு கொடுக்க அல்லது காணிக்கையாக கொடுத்தது மாடப்புறா, அந்த புறாக்கள். நீங்கள் தொடக்க நூலில் இது லூக்கா நற்செய்தியில் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்யும்போது 2ஆம் அதிகாரத்தில் நம்ம இயேசுவுக்கு காணிக்கை ஒப்பு கொடுப்பது நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு வருதுன்னா, அதாவது இந்த பலி ஒப்பு கொடுப்பதற்கான வழக்கத்தில் இருந்து அத்தனையும் இந்த அபிராம் கொண்டு வந்துட்டு 2ஆத்தையும் என்ன பண்ணுறாரு? பலி ஒப்பு கொடுத்துருக்கலாம், அப்படியே வெட்டி எரிச்சிருக்கலாம். எரிபலி கொடுக்கறது தான் வழக்கமாக இருந்தது. ஆனால் எரிபலி கொடுக்கலைங்க. இவர் என்ன பண்ணுறாரு? 2ஆ வெட்டி ஒரு பகுதி இங்கேயும் இங்கே பகுதியும். பறவைகளை வெட்டவில்லைன்னா லேவியர் 1:6 படிக்கிறோம் அவருடைய வழக்கத்தை. 17வது வசனத்திலும் படிக்கிறோம். இது வந்து இந்த பறவைகளை வெட்டக்கூடாதுலாம் இருக்குது. அதனால் அவர் அந்த பின்னணி இருக்குது, பயன்படுத்தி பிரித்து வைக்கிறார்.
பிரித்து வைக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? இவை உடன்படிக்கையின் அல்லது அடையாளங்கள். கடவுள் என்ன சொன்னாரு, நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னார் இல்லையா? இது எப்படி எனக்கு காட்டும், எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு இது உடன்படிக்கை பலியாக இதை எடுத்து வைக்கிறார். அப்போ 12வது வசனத்தை வாசிங்க. கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது, அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. அது மட்டும்தான். கதிரவன் மறையும் நேரத்தில், அதுவும் மாலை நேரம்னு வைங்க, அந்த மாலை நேரத்தில் இது உடன்படிக்கை பலியாக வருகிறது அப்படின்னு ஜெரேமியா 34:18 நம்ம இதை பற்றி வாசிக்கிறோம். உடன்படிக்கை பலி என்ன? 34:18 எரேமியாவில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இளங்காலையின் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போன யூதாவின் தலைவர்கள், எருசலேமின் தலைவர்கள், அரசவையோர், குருக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே 2ஆக வெட்டப்பட்டு அத்துண்டங்களிடையே கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய இளங்காலையை போல் அவர்களை நான் ஆக்குவேன். அதாவது அழிப்பேன். அதாவது என்னன்னா, துண்டாக 2ஆக வெட்டி போட்டிருக்கு இல்லையா, அப்படின்னா அதை கடவுள் கடந்து போகணும். அதுதான் உடன்படிக்கையினுடைய அடையாளம். 2 பேருக்கும் அடையாளம். ஒன்று, இவர் 2ஆ வெட்டி போடணும், வெட்டி வைக்கணும், பிரித்து வைக்கணும். ஒன்று கடவுள், ஒன்று மனிதர். ஆபிரகாம் கடவுள். இந்த மாதிரி இவர் செய்த உட்பாடு இவங்க என்ன செய்யணும்? இவர் கடந்து போகிறார். யாரு? கடவுள். அதுதான் அர்த்தம். இந்த பின்னணியில் தான் 3 விஷயம் நடக்குது. கதிரவன் மறையும் நேரம், ஆழ்ந்த உறக்கம், அச்சுறுத்தும் காரிருள் நடக்குதா? இது 3மே ஒரு வகையில் கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. கடவுள் ஏவாளை படைத்த பொழுது ஆதாமுக்கு என்ன செய்கிறாரு? ஆழ்ந்த உறக்கம். ஏன் அப்படின்னா, நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு விளக்கம். கடவுள் செய்கின்ற மாபெரும் அந்த அற்புதத்தை, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஏவாளை உருவாக்கப் போகிறார். உயிர் உண்டாவது போகுது, புதிய உயிர். ஆதாம் என்ற உயிர் உருவான போது ஏவாளுக்கு தெரியாது. ஏவாள் என்ற உயிர் உருவாகும் போது ஆதாமுக்கு தெரியக்கூடாது. அப்போ உயிர் என்பது கடவுளுடைய கையில் உள்ளது, மனித சக்தியால் இல்லை. அதான் அங்கே செய்தி. அதே முறையில் தான் இங்கேயும் இந்த கடவுள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனித சக்தி இல்லை, மனித சக்தியால் முடியாது என்பதை காட்ட ஆழ்ந்த உறக்கம் கொடுக்கிறார். புரியுது உங்களுக்கு? ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆழ்ந்த உறக்கம். அடுத்தது அச்சுறுத்தும் காரிருள். இது இறைப்பிரசன்னத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரம் 21 இதே நூலில் அது காரிருள் வந்தது. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன், எசாயா 29:10 வாசிங்கன்னா, எசாயா 19 அல்லது விடுதலை பயணம் 10:21 காரிருள் படர்ந்தது என்று சொல்லியிருக்கோம். எசாயா 29:10. ஏனெனில் ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை இல்லையா? அதே மாதிரி நம்ம விடுதலை பயணம் 10:21 மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் கையை வானோக்கி நீட்டு. இருள் இல்லை, அது எல்லாமே கடவுளுடைய பிரசன்னத்துக்காக தான் சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய இடத்துல பார்க்குறோம். விடுதலை பயணத்தில் பல இடத்துல வருது. 14ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 23 இணைச்சட்டம் 4:11 என்று நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்லி இந்த விடுதலை பயண கான்டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதில் நிறைய அந்த காரிருள் வருகிறது. காரிருளில் கடவுள் வழி நடத்துகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒரு பின்னணியில் அவர் ஆழ்ந்த உறக்கம் கொண்டு அச்சுறுத்தும் காரில் அவரை சூழ்ந்தது. அப்போ கடவுளுடைய பிரசன்னம் அவரை சூழ்ந்தது. அடுத்தது, ஆண்டவர் ஆபிராமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். சரி, இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிராமிடம் நீ உறுதியாக என்ன தெரிஞ்சுக்கணும்?
உன் வழிமரபு உனக்கு பின் வரப்போகிறவங்க, உன் சந்ததிகள் இன்னொரு நாட்டிற்கு பிழைக்க இது ஒரு மாதிரி ஒரு அங்கே 400 வருஷம் இருக்க போகிறான்னு இப்போவே சொல்கிறாரா? அது நடந்தது மோசஸ் காலத்தில் இல்லை, மோசஸ் காலம் ஏறக்குறைய ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு இப்போயே சொல்கிறாரான்னா கேட்கலாம். இதை எழுதுகின்ற ஆசிரியர் பிற்காலத்தில் எழுதுகிறாரு. இதை நம்ம ஒரு இலக்கிய நடை ஒன்று இலக்கியத்தன்மை ஒன்று உண்டு எபிரேயத்தில், எபிரேய ஆசிரியர்கள் மத்தியில், பழங்கால மத்தியிலும் இன்றைக்கும். அது ஆங்கிலத்தை ஏச்சியாலஜின்னு சொல்லுவோம். ஏச்சியாலஜின்னு சொன்னால் என்ன? இப்போ நடந்த அல்லது இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் எனக்கு மனசில் பதிய வச்சுக்கொண்டு நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை எழுதும்போது இந்த பின்னணியை அங்கே புகுத்துறேன். இதுதான் ஏச்சியாலஜின்றது. அதே முறையில் தான் விடுதலை பயண நிகழ்ச்சியில் நடந்ததை இந்த இடத்துல இங்கே புகுத்துறாரு. 400 ஆண்டுகள் அப்படின்றதில் தெளிவுபடுத்துகிறாரு. அப்படின்றது ஒன்று முக்கியம். அப்போது எகிப்திய இஸ்ராயலர் பின்னணியை முன் அறிவிப்பாக, அதே சமயத்தில் பாருங்கள் எவ்வளோ உங்கள் தலைமுறையினர் 4 தலைமுறையினர் பற்றி பேசுகிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? வழிமரபினர் செல்வார், அங்கே அடிமைகளாக இருப்ப அவர்கள் உரிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் நாட்டிற்கு, அதற்கு பின் மிகுந்த செல்வத்துடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் மிகுந்த செல்வத்துடன். அப்படின்னா இது விடுதலை பயண நிகழ்ச்சியை தெளிவாக்குகிறது. 12ஆம் அதிகாரம் 12:40 விடுதலை பயணம் தெளிவாக சொல்கிறது. ஸோ 400 வருஷம் என்பது அப்படின்னா அது 4 தலைமுறையினர் இன்ட்டு 100. அதான் அப்போது 400 தலைமுறையினரும் இன்ட்டு 100னா 400 வருஷம் வருது. ஒரு தலைமுறைக்கு 100 வருஷம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 16 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர், ஏனெனில் எமோரியர் திரும்பி வருவர் கானான், மீண்டுமாக கானான் நாட்டிற்கு திரும்பி வருவர். அடுத்தது, ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார். எமோரியர் என்று சொல்லும்போது என்னது? அதாவது உண்மையிலேயே பூர்வீக அந்த கானான் நாட்டில் வாழ்ந்தவர்கள் எமோரியர். அவர்களுடைய தீமை இன்னும் முடியலையா அப்படின்றார் இல்லையா? ஆமாம். அதனால் உங்களை நான் திருப்பி அனுப்புவேன் அப்படின்ற ஒரு விதமான இவர்கள் வழியாக அந்த நாட்டை தூய்மைப்படுத்த போகிறார். நல்லா படிங்க. இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை, ஏனெனில் எமோரிய இழைக்கும் தீமை முழுமை அடையும். இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இல்லையா? இது எப்படி தீமை முழுமை அடையணும்? இந்த கேள்வியை நானும் குறித்து வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம். எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லைன்னா அப்போது தீமையை எதிர்பார்த்து இருப்பதை போல ஒரு புரிதல் இங்கே வர்ற மாதிரி இருக்குது. இப்போது விடுதலை பயணத்தில் கூட ஒரு குறிப்பில் பாரவோனின் இதயத்தை கடினப்படுத்துவது அது போன்ற சிந்தனை வரும்போது இங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஆண்டவர் இந்த வார்த்தையை? அதாவது என்னன்னா, இவர்கள் திரும்பி போகிறாங்க. அங்கே போன உடனே இவர்கள் வசதியாக உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த போகிறது இல்லை. அவர்கள் கண்டிப்பாக எதிர்ப்பை சந்திக்க போகிறாங்க. எதிர்ப்பை. அப்போது இந்த எமோரியர்களுக்கும் இவர்களுக்கும் போராட்டம் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, எமோரியர்கள் உங்களுக்கு ஒரு காலத்தில் செய்த தீமை இன்னும் முழுமை அடையல. நம்ம போய் ஒரு காலத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த தீமை எப்போ முழுமை அடையும்? இவர்கள் போன உட்பாடு. தீமைனா என்ன அர்த்தம்? எதிர்ப்பு, எதிர்நிலை. இந்த இடத்துல எதிர்நிலை. யாருக்கு எதிர்நிலை? இஸ்ரேலுக்கு. கடவுளின் பிள்ளை ஆபிரகாமின் வழிமரபினருக்கு அவர்கள் கொடுக்கின்ற எதிர்ப்பு அல்லது தீமை இன்னும் முழுமையடையலைன்னா இன்னும் வரப்போகுது. முழுமை இல்லை, வரும் அப்படின்ற இது ஒரு வகையான
முன்னறிவிப்பு. எதுக்கு முன்னறிவிப்பு? போராட்டம் இருக்கு, சும்மா வந்துடாது வாழ்க்கை என்ற ஒரு பின்னணியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 15வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலிருந்து இப்பொழுது வாசிப்போம். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன. ஆமாம், அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க, இதில் வந்து 2 விஷயம். இந்த கதிரவன் மறையும் இருள் படர்ந்தது. முதலே நான் சொல்லிட்டேன், இருள் படர்ந்தது என்பது அது வந்து ஒரு விதமான ஒரு காட்சி, மிகப்பெரிய ஒரு காட்சியை நடக்கப் போகிறது என்பதற்கும், கடவுளுடைய அந்த மிஸ்டீரியஸ்னா மறைபொருளான ஒரு நிகழ்ச்சி நடப்போகுது என்பதற்கு அது காட்டுது. அடுத்தது, அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம், இந்த ரெண்டுமே இறை பிரசன்னத்தின் அடையாளங்கள். இறை பிரசன்னத்தின் அடையாளம் நம்ம எல்லாருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். இறை பிரசன்னத்தின், ஏன்னா நம்ம வந்து எரியும் தீ தூண் வழியாக அவங்கள வழிநடத்தினார் கடவுள். நெருப்பு தூண் சொல்கிறோம், நெருப்பு தூண் வழியாக. அதே மாதிரி கடவுளுடைய இந்த கடவுளுடைய பிரசன்னம் இந்த பொருட்கள், இந்த பலி பொருட்கள் இல்லையா, அதை கடந்து செல்கிறது, நடுவில் செல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? 17வது வசனம் பாருங்க. தீப்பந்தம் என்று வந்து அது கூறுகளிடையே சென்றன, ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன இல்லையா. செல்லும் பொழுது என்ன நடந்தது? அவ்வாறே 18 அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர், கெனிசியர், கத்மோனியர், இத்திரியர், பெரிசியர், ரபாவியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார். சரி, இங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது உடன்படிக்கை செய்தே அப்படின்னு இருக்கு. அப்புறம் இந்த ஆட்கள்லாம் வாழப்போகின்ற நாட்டை கொடுப்பேன் என்று சொல்ற. அப்போ ஒரு நாட்டுக்கான உடன்படிக்கைன்னு பார்க்குறோம். பொதுவாக உடன்படிக்கை என்றால் 2 பேர் ஒப்பந்தம் செய்யணும். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நான் உங்கள் கடவுளாக எப்பொழுதும் இருப்பேன். அது கடவுள் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதிக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் உங்கள் மக்களாயிருப்பேன். இதுதான் உடன்படிக்கையினுடைய அடிப்படை அம்சம். இந்த இடத்துல இந்த 15வது அதிகாரத்தில் கடவுள் வந்து வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரு? இந்த நாட்டை கொடுப்பேன்னு சொல்கிறார். வழி மரபினரை கொடுக்குவார், நாட்டை கொடுப்பேன்றார். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஒன்றும் செய்யலை. கரெக்ட், நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் செய்யலைன்றது. ஏன்னா இந்த இடத்துல செய்யலை, ஆனால் அவர் செய்ததை இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலேயே படிக்கிறோம். அஞ்சாதே அப்படின்னு கடவுள் சொன்னப்ப எங்கே அஞ்சாமல் இருக்கிறது? எனக்கு பிள்ளை இல்லையே, நீ கொடுத்த வாக்குறுதியில் என்ன போச்சு? என்னுடைய வேலைக்காரர் தானே உரிமையாளராக வரப்போகிறான் என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா? சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? கவலைப்படாத, நீ வந்து உனக்கு விண்மீன்களை ஒத்து கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்போதான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, வார்த்தையால் செய்யல, செயலால் செய்கிறார். இந்த
ஆடு, ஆட்டுக்குட்டி, அந்த இளம் காளை, அப்புறம் செம்மறி ஆடு, அப்புறம் பறவைகள் எல்லாத்தையும் அவர் வெட்டி இரண்டாக வைக்கிறார். அந்த செயலே ஆபிரகாமுடைய பங்கு, அவருடைய பங்குல அவர் கொடுக்கிற ஒரு உறுதி இல்ல, உடன்படிக்கையில ஒரு உடன்படிக்கையின் ஒரு பங்கு அவர் செய்கிறார். சம்மதம். நான் இதை செய்கிறேன், நீ கடந்து போனியா, we become partners of covenant. we become partners of covenant அப்படின்றது தான் இந்த இடத்துல. அந்த கடந்து போவதல் என்பது கடவுள் அந்த இதை அவருடைய அந்த உடன்படிக்கைக்கான பொருட்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு நான் இதெல்லாம் கொடுக்குறேன். இங்கே அங்கே லிஸ்ட்டு போட்டார் இல்லையா, அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டை கொடுப்பேன். எந்த நாட்டை? இத்தியர், இபிசியர், உங்க அப்படி இப்படின்னு இருக்குது. நல்லா பார்த்தீங்க, பூசியர், கனானியர், இவங்க எல்லாம் அந்த தான் பகுதியிலிருந்து பேர்ஷபா பகுதியில் வரையிலும் அந்த கானான் பகுதியில் வாழ்ந்த பல இன மக்கள் அல்லது பல இன மக்கள் என்பதை விட பல ட்ரைபல் என்று சொல்ல முடியாது, பழங்குடியினர். ஓகே, பழங்குடியினர் கூட சொல்லலாம், குடிமக்கள். பல ஒரே இனம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் நம்ம கிளான் சொல்கிறோம் பாருங்க, குடும்ப பிரிவுகள் கொண்டவர்கள். அதான் அவங்களுக்கும் ஒரு பெயர் வச்சு, குடும்ப பெயர் இருக்கு இல்லையா நம்ம ஊர்லலாம். நம்ம ஊரில் பெரிய குடும்ப பெயர் இல்லை, தமிழ்நாட்டில் அதிகமாக, கேரளத்தில் இருக்கும், கேரளத்தில் எல்லாருக்கும் இருக்குது, வடநாட்டிலலாம் இருக்குது. அந்த மாதிரி இதுதான். ஏன் சொல்கிறேன் இதன்னா, ஆழ்ந்து யோசித்து படிக்கும்போது இவர்கள் எல்லாரும் தாவீது காலத்தில் ஒரு காலத்தில் எல்லாரும் இஸ்ராயல் மக்களோடு இணைந்து விடுகிறார்கள். ஏன்னா எல்லாருமே ஒரு வகையில் செமித்திய இன மக்கள், ஒரே இனம்தான். கொஞ்சம் ட்ரைபல் ஒரு டயலக்ட்ஸ் இருக்கும், மொழி. மெசபட்டோமிய மொழியை அடிப்படையில் பின் வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ டயலக்டில் பேசியிருந்துக்காங்க. ஆனால் அவர்கள் வெவ்வேறு இன மக்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு வகையில் பார்த்தா சவுத் இந்தியாவில் இருந்த தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் என்றெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் ஏறக்குறையில் ஒரே இனம்தான் இல்லையா. இந்த நம்ம சொல்கிறோம் இவங்களை எல்லாரையும் திராவிட இனம் என்று சொல்கிறோம். மொழி கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனால் எல்லாமே சிஸ்டர் லாங்குவேஜஸ் இருக்குது தானே. அதே முறை தான் அங்கே வட இந்தியாவிலையும் அப்படி பார்க்குறோம். குஜராத்தி, மராத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே இந்தி, உருது, இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவருடைய இனமும் அவருடைய கலாச்சாரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறது. இதே பின்னணி தான் அங்கேயும். அதனால்தான் இந்த நாட்டை உங்களுக்கு இது ஹீ இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபைன் இது அப்படின்றார். அப்போ எகிப்திலுள்ள ஆற்றில் இருந்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? அதாவது எகிப்தில் இருக்கிற நைல் நதி, அந்த டெல்டா பகுதி, அந்த ஈஸ்டர்ன் பிரான்ச் ஆஃப் நைல் நதி ஓடுகின்ற அந்த பகுதியிலிருந்து சாலமோன் காலத்தில் தான் இந்த வரையறை வந்தது. முன்னாடிலாம் இதெல்லாம் சேர்ந்து இருந்தது. ஸோ தேவர் ஆல் தேர் வித் தம். அந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நைல் நதி எல்லாம் இவர்களுக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கணும். இந்த பின்னணியில் கானானில் வாழ்ந்த பல இனத்தவர், இதில் 10 இனத்தவரை நம்ம பார்க்குறோம். இனத்தவர் நான் சொல்கிறேன், ஆனால் ரொம்ப வித்தியாசம் உள்ள இனத்தவர்னு பேசக்கூடாது. ஒன்றோடு இணைந்து கொண்டிருந்த வெவ்வேறு பெயர் கொண்ட மக்கள், குடும்பத்தினர் என்று சொல்லலாம். இந்த இனத்தவர், இதில் பாலஸ்தீனர், மோவாபியர் விடப்பட்டிருக்கின்றனர். பாலஸ்தீனரை காண, பிலிஸ்டைன்ஸை காண, மோவாபியரை காண. ஏன் அப்படின்னா, இது எழுதுகின்ற காலத்தில் காலத்தில் இல்லை, இந்த அபிரகாம் காலத்தில்
இது அபிரகாம் காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பெலிஸ்தியர்கள் வரல இங்கே. பெலிஸ்தியர்கள் யாருன்னா, வடக்கு எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா பகுதி, அந்த ஏரியாவில் கடல் இருக்குது, மத்திய தரைக்கடல். அந்த மத்திய தரைக்கடல் மீனவர்கள். பிறகு ஒரு காலத்தில் அரசுக்கும் இந்த மீனவ மக்களுக்கும் தகராறு ஏற்பட்டு அவர்கள் அமைதியாக வாழ முடியாத சூழலில் அவங்க எல்லாரும் அப்படியே கடல் வழியாகவே குடிபெயர்ந்து இந்த அதான் கானான் பகுதியில் வந்து குடியேறுறாங்க. அதனால்தான் இதுக்கு பெலிஸ்தியர்கள் வாழ்ந்த நாடு பாலஸ்தீன் என்று காலத்தில் வருகிறது. ஸோ அவர்கள் இந்த அபிராம் காலத்தில் வரல, ஸோ விடப்பட்டார்கள். அடுத்து மோவாபியர் ஏன் விடப்பட்டிருக்காருன்னா, மோவாபு வந்து அப்போ வந்து மோவாப் நாடு வந்து யோர்தான் நதிக்கு கிழக்கே இருந்தது. இந்த கானான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தெற்கே, மோவாபுக்கு கிழக்கே இருக்கு. இன்று ஏறக்குறைய சதர்ன் பார்ட் ஆஃப் ஜோர்டன், நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஈரான், இதுதான் மோவாப். நார்த்து வெஸ்ட், சவுத் வெஸ்ட் ஆஃப் ஜோர்டன், நார்த்து வெஸ்ட் ஆஃப் ஈரான், இதுதான் மோவாபியர் நாடு. அப்போது அது விடப்பட்டிருக்கு அப்படின்னா அது அவர்களுக்கு சொந்தமாக இல்லை, அதனால்தான் அது விடப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களாங்க யூப்ரட்டஸ்ன்னு பாருங்கள், எகிப்தில் உள்ள ஆறுனா நைல் நதி, அப்புறம் யூப்ரட்டஸ் ஆறு வரை அப்படின்னா என்ன, அங்கே சீரியா மெசபடோமியா வரை மிகப்பெரிய ஒரு இடத்த கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். இன்றைக்கி அது பல நாடுகளாக இருக்குது. இன்றைக்கி ஈராக்கு, சிரியா, ஜோர்டன், இஸ்ராயல் என்று, அப்புறம் எகிப்து என்று பல நாடுகள். அதில் பொனிஷியா, அன்னைக்கு பொனிஷியா வந்து இன்றைக்கி அதெல்லாம் வந்து மாறி போச்சு, இதெல்லாம் இருக்குது. லெபனன் நாடுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி, அது பொனிஷியான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த வாக்குறுதியில் வருது. காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரையறுக்கப்படுகிறது. சாலமோன் காலத்தில் தான் சரியாக அது வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 16வது அதிகாரத்தில் நம்ம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா, அபிரகாம் விசுவாசத்தின் ஒரு முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டான ஒரு விசுவாசியாக பார்க்கிறோம். அது மிக மிக அருமை. ரெண்டாவது, நீதித்தன்மை கொண்டவராக, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தவராக, மீட்புக்கு, அதாவது கடவுளுடைய மீட்பு செயலுக்கு இவர் ஒரு கருவியாக எடுத்துக்காட்டப்படுகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:7 படிங்க. கலாத்தியர் 3:7 அது நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். கலாத்தியர் 3:7 நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள். அப்ப ஆபிரகாம் யாருக்கு உதாரணமாக வராரு? நம்பிக்கைக்கு. அதே மாதிரி எபிரேயர் 11:8 படிங்க. 8:9 அழகா இருக்கும். 8லேருந்து நிறைய வார்த்தைகள் சொல்றாரு. 11 படிங்க. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். அடுத்தது, வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. இதான் இப்ப படிச்சோம். அந்நியரை போல வாழ்ந்தார் இல்லையா, நம்பிக்கையினால்தான். அடுத்தது, அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடன் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். ஓகே, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் பிற்பாடு படிக்க போகிறோம். அந்த அவருடைய ஹிஸ்ட்ரியை சொல்லிகிட்டே வர்றார். எபிரேயருக்கு திருமுகத்தில் ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் நம்பிக்கையை முன்வைத்து வாழ்ந்தார் என்று சொல்லிக்கிட்டே வரப்போகிறார் இல்லை? அதான் நம்ம படிக்கிறோம். கடைசியாக நீங்கள் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப முக்கியமானது, யாக்கோபு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 18-24.
ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? நம் மூதாதையராகிய ஆபிரகாமை பாருங்கள். அண்டர்லைன் பண்ணிக்க, அங்க ஆபிரகாமை கொண்டு வராரு நம்பிக்கைக்கும் செயலுக்கும். ஸோ ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் ரெண்டும் ஒத்து போகணும். அப்ப என்ன சொல்ற ஆபிரகாமை படிங்க. நம் மூதாதையராகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். இதெல்லாம் நம்ம பிறகு படிப்போம். ஆமாம், ஓகே. இதெல்லாம் ஆபிரகாமுடைய கேரக்டரை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் எப்படி பார்த்தார் என்று இதுவரை நம்ம பார்க்குறோம். கடைசியாக இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆபிரகாம் ஆஸ் எ காங்கரிங் கிங். ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு விசுவாசி மட்டுமல்ல, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர், பணிந்து வாழ்ந்தவர் என்றெல்லாம் இல்லை, மன்னிப்பவர் மட்டுமல்ல, தியாகம் உள்ளவர் மட்டுமல்ல, இன்னும் பல விதமான நற்பண்புகள் கொண்டவராக இருந்தாலும் அதே சமயத்து வீரமுடைய, தன்னுடைய சகோதரனுக்காக தன் உயிரை கூட மறந்து போருக்கு செல்கின்ற ஒரு வீரமுள்ள ஒரு ஒரு பணியாளர். அந்த வீரம் என்பது தன்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, போரிட்டது சுயநலத்துக்காக அல்ல, மாறாக நீதிக்காக, நீதியை வெளிப்படுத்த என்று நம்ம இதை படிக்கிறோம். ஸோ நம்பிக்கையினால் வரும் மட்டும் ஒருவன் மீட்படைய முடியாது என்பதை நம்ம நல்லா பார்க்குறோம். ரோமையருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நம்பிக்கையினால் ஒருவன் மீட்படைய முடியாது. இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். எபேசியர் 2:8 கூட பார்க்குறோம். இப்போ நம்ம படித்தோம் யாக்கோபு 2. ஸோ வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையோடு சேர்ந்த செயல்பாடும் வரணும். அப்புறம் இன்னொன்று நல்லா பாருங்கள், நம்முடைய விசுவாசம் இட் இஸ் நாட் எ கேரண்டி ஃபார் அவர் சால்வேஷன். என்னுடைய நம்பிக்கை நான் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கேன், அதனால் கடவுள் எனக்கு கண்டிப்பாக வாழ்வு கொடுக்கணும் என்று டிமாண்ட் பண்ண முடியாது. ஒன்று, அப்படிப்பட்ட நம்பிக்கையே இல்லை. த ட்ரூ ஃபெய்த் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். அது நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். த ட்ரூ ஃபெய்த் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். ஸோ வி ஹாவ் டு ஆல்வேஸ் திங்க் ஆஃப் காட் இன் ஆல் அக்கேஷன்ஸ். இன் ஆல் அக்கேஷன்னா வெற்றியிலும் தோல்வியிலும் நீ கடவுளை நினைத்து வாழ்வதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அந்த பின்னணியில் நீங்கள் இதுவரையிலும் பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவர் என்னைக்குமே அதை அந்த கடவுளுக்குரிய செயல்பாட்டில் காட்ட வேண்டும். அதுதான் யாக்கோப் சொல்கிறார் இல்லையா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நமக்கு நம்பிக்கை, நிறைய பேர் ஜபம் சொல்கிறாங்க, ஜபமால சொல்கிறாங்க, பிரார்த்தனை, நிறைய புனிதர்கள் பிரார்த்தனை, கோயிலுக்கும் டெய்லி பூசிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இருக்காங்க. இதெல்லாம் சில சமயத்தில் எப்படி ஆகுதுன்னா, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம செய்கிறோமோ. ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் அமைதியையும் உண்மையையும் நிலைநாட்டணும், தியாகத்தை காட்டணும், சோம்பேறித்தனத்தை விடணும், அடுத்தவரை புரணி பேசுவதை விடணும். பாப்பானவர் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு, புரணி பேசுவது தீவிரவாதம், கொலை குற்றத்துக்கு ஏற்புடையது, நீ கொலை செய்கிற மாதிரி தான் புரணி பேசுவதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம யார் பக்தி முயற்சியில் ஈடுபடுறோமோ, அது நல்ல காரியங்களில் பக்தி முயற்சிகள் அந்த ஃபெய்த் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறவங்க நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் அதற்கேற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்தலைன்னா அவர் ஃபெய்த் இஸ் எ வேஸ்ட். அதான் யாக்கோப்பு தெளிவாக சொல்கிறார். அதான் சொல்கிறார்,
செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்ற ஒரு பின்னணியில் இந்த நிகழ்ச்சியை நம்ம படிக்கணும். இதோட இந்த 15ஆம் அதிகாரத்தை முடிக்கிறோம். நம்ம 16வது அதிகாரத்துக்கு நம்ம அடுத்து சொல்லுவோம். அன்பார்ந்த நேயர்களே, இதுவரை 15வது அதிகாரத்தை நாம் வாசித்து 15வது அதிகாரம் கொடுக்கின்ற பல சிந்தனைகளை, விளக்கங்களை நாம் தெளிவாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடன் கடவுள் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை, அதற்கு ஆபிரகாம் கொடுத்த இசைவு, ஆண்டவரோடு அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் கொடுத்த சம்மதம், இதன் வழியாக ஆபிரகாமின் நேர்மையான வாழ்க்கை முறை, இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையாக்குவதற்கு இந்த விளக்கங்கள் கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளவையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த இறைவசனங்களை நாம் வாசிக்கவிருக்கிறோம். வாசிப்போம். அந்த ஆழத்தோடு, அர்த்தத்தோடு, பெற்றுக்கொண்ட விளக்கத்தோடு இந்த இறை வார்த்தையை வாசிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 15. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. ஆண்டவர் ஆபிராமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர். நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன.
அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர், கெனிசியர், கத்மோனியர், இத்தியர், பெரிசியர், ரபாவியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் என் நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார்.